அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி சுமக்க தான் ஆசைப்படுறோம். நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், நான் அவ்வளோ பெரிய அறிவாளி, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, என் பரம்பரை எப்படி தெரியுமா, என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் ஏன் தூக்கி தூக்கி சுமக்கணும்? பணம், பொருள், புகழ், அறிவு, வாழ்வு, பெருமை, தற்பெருமை, நயவஞ்சகம், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற சில விஷயம், அதனால் ஏன் தூக்கி சுமக்கணும்? இந்த உடம்பே நம்மளை சுமக்குது. அது கொஞ்ச நாளைக்கு தான். இந்த உடம்பை தூக்கி சுமக்கிறதுக்கு நமக்கு உருவாக்கி கொடுத்தது அப்பா அம்மா ஒரு கருவியாக இருந்த அந்த மாபெரும் இயற்கை ஒரு ரோல் பண்ணியிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அதுதான் நம்மளை எல்லாம் செஞ்சு ரூல் பண்ணுது. ரோலும் பண்ணுது நம்ம உருவாகிறதுக்கு, அதுக்கப்புறம் ரூலும் பண்ணுது. நம்மங்கிறது ரொம்ப கம்மி தான் நம் செயல் என்பது. இந்த இயற்கையோட செயல் தான் 90 வச்சுக்கலாம், ஏன் 80 வச்சுக்கோமே, ஏன் வருத்தப்பட போகிறீங்க? இப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாமா? 80% அதை ரூல் பண்ணுது. 20% நம்ம வாழ்க்கை. அதுக்கிறப்ப அப்படின்னா தான் மாபெரும் அறிவாளிக்கு மரணம் நிகழ்ந்திருக்காது. ஏன் நிகழணும்? மாபெரும் ஞானியும் உடம்பும் ஏன் திருப்பி அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க? அதான் அற்புதமான ஞானியை உருவாக்கியாச்சு, அற்புதமான பாபா உருவாகியாச்சு, அற்புதமான விஞ்ஞானி உருவாகிட்டாங்களே. விஞ்ஞானி அவங்க அப்படியே பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாமே. அதை அவர்களே அதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் வாழுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னா அது பிடிக்காது. நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் எதை பார்க்குறோமோ, எந்தெந்த உறவுகளை பார்க்குறோமோ, ரசிக்கிறோமோ, எதை ரசிக்கிறோமோ அந்த நூற்றாண்டில், அதுக்கப்புறம் வர நூற்றாண்டில் இது எல்லாமே வேறு மாதிரி ஆகிடும். தாத்தா பாட்டி காலத்தில் எல்லோரும் அன்பை ரசித்தாங்க, உறவுகளை விரும்பினாங்க, அன்பை விரும்பினாங்க. இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் இருக்கா? எல்லாம் மாறி போச்சு. இப்போ தாத்தா பாட்டிலாம் இப்போ வாழ்ந்தால் ஐயோ நான் செத்துடுறேன்பாங்க உடனே இம்மிடியட்டாக. இந்த காலங்களில் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறது தான், காலங்களில் வாழ்ந்து நம்ம காலமாகிட்டு போகிறது தான் நல்ல விஷயம். இல்லைன்னா அடுத்த காலத்துலேயும் நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு ஐயோ ஏன் இந்த தப்பை பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அதனால தான் மகாத்மாக்கள் கூட, மகா ஞானிகள் கூட, சித்தர்கள் கூட ஏன் அப்படி முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, அது வாழ்ந்தால் அது கஷ்டமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது அடுத்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா உலகம், இந்த பிரபஞ்சம் அழிவை நோக்கி தான் போகுது, வாழ்வை நோக்கி இல்லை. அதனால் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு அடுத்த காலத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு அந்த காலத்துக்கு நன்னெறிகளை சொல்லிவிட்டு, நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம கிளம்பிடணும். அப்போ தான் நாம் சந்தோஷமாக போய் சேர முடியும். 100 இயர்ஸுக்கு அப்புறம் 200 வருஷம் வாழ்கிறேன், 300 வருஷம் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்போடு வாழ்ந்தோம்னா, இங்கே பண்ணுற இந்த அடுத்த அழிவை நோக்கி சொல்லக்கூடிய அந்த சமூகம் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நம்மளால் பொறுத்துக்க முடியாது, தாங்க முடியாது. எவ்வளோ பெரிய உடலாக இருந்தாலும் இதயம் எத்தணுண்டு தானே, இவ்வளோ சைஸ் தான் இதயம். அளவுக்கில் நான் பேசுகிறேன், இவ்வளோதான். அந்த இதயம் தாங்காது. நிறைய கொடூரமானவர்களுக்கு வேணால் அந்த இதயம் எதை வேணாலும் தாங்கும். ஆனால் மகா ஞானிகளுக்கும் மகாத்மாக்களுக்கும் இதை தாங்க முடியாது. இன்றைக்கி மகாத்மா காந்தி இருந்தாலும் எவ்வளோ வேதனைப்படுவார். அவர் ஃபோட்டோ போட்ட நோட்டை எல்லோரும் சேர்க்கறதுக்கும், அதை கொள்ளையடிச்சு சேர்க்கறதுக்கும் தான் எல்லோரும் ஆசைப்படுறாங்க. அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். மகாத்மாக்கள் எத்தனை பேர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, ஷீரடி பாபா, இந்த மாதிரி பல மகாத்மாக்கள், நம்மளோட சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் இருந்தால் அந்த மனிதர்கள் ஏன் பெத்த பிள்ளை கூட நம்முடைய குணாதிசயத்தோடு பிறக்குன்னு சொல்ல முடியாது. பிறந்தால் வரம். நம் எண்ணங்கள் எல்லாம் உயர்வை நோக்கி இருக்கும். அவங்க எண்ணங்கள் எல்லாம் உயர்வை நோக்கி மட்டும் இருக்காது, அடுத்தவங்க உயரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கூட வரலாம். நம்ம உறவுகளும் நாம் பெற்றவங்களும் நம்ம உடன் பிறந்தவர்களும் நாம் மட்டுமே உயரணும், வளரணும், வேறு மற்றவங்க யாரும் வளரக்கூடாது அப்படின்னு நம்ம உறவுகளே நம்ம ரத்தத்திலே ஒருத்தவங்க வரும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப தப்பு, அது தாங்க முடியாது. அதனால தான் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு மகாத்மாக்களும் மகா ஞானிகளும் அப்படி உடம்பை விட்டு போயிடுறாங்க. ஆனால் நினச்சா ரொம்ப நாளைக்கு வாழலாம். அப்படி வாழ்ந்து என்ன ஆக போகுது? இது மாதிரி சாக்கடைகளை நிறைய நம்ம அள்ள வேண்டியிருக்கும், அதில் நடக்க வேண்டியிருக்கும், அதை நம்ம தலையில் கொட்டிக்க வேண்டியிருக்கும். அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். கங்கையை கொட்டிக்கலாம், காவேரியை கொட்டிக்கலாம், நல்ல சுத்தமான தண்ணியை கொட்டிக்கலாம், சாக்கடை தலையில் கொட்டிக்க முடியுமா? அது எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். அதனால தான் அந்த மகாத்மாக்களும் அந்த காலத்தில் அவங்க சொல்ல வேண்டியதை செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கோம். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க, எல்லோரும் நல்லா இருங்க. சரியா? மிக்க மகிழ்ச்சி.